எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்கு 18ஆம் வசனத்தில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, இங்கிலீஷில் பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட் அப்படின்னு. அப்போ பி ஃபில்ட்னா நிரம்புகள் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாம் அவர் செய்கிறது கிடையாது, நாம் அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட சில ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம சில காரியங்களை செய்ய முடியும். ஆவியினால் நிரம்புவதற்காக நான் என்ன செய்வது? ஏன்னா நிரம்புன்றாரு, அப்போ நான் எப்படி போய் நிரம்புறது? நிரம்புன்னு ஒன்று சொல்கிறாருன்னா அப்போ நான் செய்ய முடியும்னு அர்த்தம். எப்படி செய்கிறது? நான் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் என்ன? நான் எப்படி செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்னா, நான் 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 வாழ்கிறேன் பாருங்க. சுயநலம், என் விருப்பம், என் ஆசை, என் எண்ணம், என் சித்தம், என்னை குறித்த கரிசனை, எனக்காக வாழ்வது அப்படிங்கிறத தூக்கி தூர எறிய நான் ஆயத்தமாக வேண்டும். அவயவங்களை பாவத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேணாம்னு சொல்கிறார் ஒரு இடத்துல பவுல். அது மாதிரி ஏன் சொல்கிறாருன்னா, ஒப்பு கொடுக்காதன்றாரு. அவயவங்களெல்லாம் சரீரத்தின் அவயவங்களை பாவத்திற்கு ஒரு ஆயுதமாக ஒப்பு கொடுக்காத, பாவத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்ன எப்படி குடித்தோம்? ஒயின் ஷாப்லேருந்து பாட்டில் அப்படியே பஸ்ஸில் ஏறி உங்கள் வீட்டுக்கு வந்துடல. அது டம்ளர் எடுத்து ஊற்றிக்கிட்டு ஐஸையும் போட்டுக்கிட்டு கோழியும் வறுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இல்லை. அது உங்கள் வாயில் ஊற்றலை. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் ஊற்றுனீங்க, நீங்கள் கோழியை வறுத்தீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இதை குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. கிறுக்கு பிடிக்கிற வரைக்கும் குடித்தோம். அப்படி தானே குடித்தோம். நம்ம தான் போய் ஊற்றிக்கிட்டோம், நம்ம தான் பண்ணோம் இல்லையா? அப்போ நாம் பண்ண வேணும். நாம் என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, நான் இனிமேல் எனக்காக வாழப்போ, எனக்குள்ள அந்த குணம் இருக்குது. எனக்காக ஏங்க நலனை பார்க்கணும், ஏன் நலனை நான் நாடணும், எனக்காக நான் வாழணுங்கிற அந்த புத்தி இருக்குது. அந்த பாவ புத்தி அது நீங்க வேண்டும், அதை அகற்ற வேணும். அதுதான் குடும்பத்தை கெடுக்குது, அதுதான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்குது, அதுதான் குழப்பத்தை உண்டாக்குது. அதனால தான் சமாதானம் கெடுது. ஒரு குடும்பத்தில் கணவனோ மனைவியோ அப்படி இருந்தால், அல்லது ரெண்டு பேரும் அப்படி இருந்தால் உருப்படவே முடியாது. எப்படி? ரெண்டு பேரும் தான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. புருஷன் என்ன நினைக்கிறான்? நான் சாப்பிட்ட பிறகு ஏதாவது மீதி இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் போ அப்படின்னு நினச்சா அப்படி இருக்கும். நான் சட்ட துணியெல்லாம் வாங்கின பிறகு முடிஞ்சால் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். அதை எடுத்து கீழே வச்சுட்டு முதல்ல என் மனைவி, முதல்ல என் பிள்ளைங்க, முதல்ல அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு மனுஷன் செய்யும்போது அங்கே பாச பிணைப்பு உண்டாகிறது, அங்கே அன்பு உண்டாகிறது, நேசம் உண்டாகிறது, அப்படியே அங்கே இறுக்கம் உண்டாகிறது. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க.